டேய் ஆமாடா எனக்கும் அப்படித்தாண்டா கேக்குது, டமில் டிமில்னு கேக்குதுடா. ஆமாடா எனக்கு கூட ஒரு ரெண்டு பேத்தி கும்மு கும்முன்னு கும்முனு மாதிரி தோணுதுடா. அட என்னது இப்படி பேசுறம்மா? நாங்க எவ்வளவு ஜாலியா பேசிட்டு இருக்கோம் தீபாவளி நினைச்சு. ஆமா சீக்கிரம் கிளம்பு, Dress எடுக்கணும், அதுக்கப்புறம் பலகாரம்லாம் வாங்கணும், அதுக்கப்புறம் வந்து புது துணி எல்லாம் வாங்கணும். எனக்கெல்லாம் 3 Dress வாங்கி தரணும். டேய் நானும் உங்க அப்பாவை தானே எதிர்பார்த்துட்டு கிடக்குறேன், உன்ன ஆளே காணமாக்கும். நான் வேற ஆர்டர் போட்டா 4-5 நாள்ல வரும். தீபாவளியே வரதுக்குள்ளார ஆர்டர் போட்டா தானே துணி என் கைக்கு வரும். ஓ அப்ப உனக்கு தான் அர்ஜென்ட், அப்ப எங்களுக்கெல்லாம் அர்ஜென்ட் இல்ல அப்படிதானே? டேய் நானும் எனக்கும் தாண்டா வருஷத்துல ஒரு நாள் தீபாவளி வருது. ஏன் உங்களுக்கு மட்டும் தான் தீபாவளி வருமா? நான் மட்டும் எப்ப பார்த்தாலும் சமையல் ரூம்ல வேலைக்கு கழுவ துடைக்க பெருக்க அதே வேலை தான் செய்யணுமா? ஏன் நாளை பட்டாசுல வெடிக்க மாட்டேனா? ஃபர்ஸ்ட் பயமே இல்லையா? அதுக்குள்ள ஆர்டர் பண்ண போயிட்ட ஆர்டர். ஃபர்ஸ்ட் அப்பாவுக்கு ஃபோன் பண்ணு, சீக்கிரம் வர சொல்லு. எல்லார் வீட்லயும் Dress எடுத்துட்டு வந்துட்டாங்க, நம்ம வீட்ல மட்டும் தான் இன்னும் எதையும் எடுத்துட்டு வரல. அடடா என்ன மாநாடு 3 பேர் சேர்ந்து என்ன மாநாடு போட்டுட்டு இருக்கீங்க? பாப்பா என்ன தெரியாத மாதிரி கேக்குறீங்க? உன்ன தீபாவளிக்கு துணி எடுக்கல, உன்ன பட்டாசு வாங்கல, எதுமே பண்ணாத இருக்கறோம் நம்ம வீட்ல. சீக்கிரம் பணம் கொடுங்க, இல்ல நடங்க நீங்களே கடைக்கு போலாம். ஒரு ஆபீஸ்ல இருந்து மனுஷன் வரானே, ஒரு டீ வச்சு கொடுக்கலாம், இல்ல கொஞ்சம் தண்ணி மொண்டு வந்து கொடுக்கலான்னு ஏதாவது அக்கறை இருக்குதா? பணம்னு பிசாசுங்களாட்டி எப்படி 3 ஆடுதுங்க பாரு. அம்மா போய் காபி எடுத்துட்டு வந்து கொடுமா அப்பாவுக்கு. சரிடா பட்டு தான் போறேன். அப்பா போன வருஷம் அணுகுண்டு 2 பாக்ஸ் வாங்கி கொடுத்துட்டீங்க, இந்த வாட்டலாம் 4 பாக்ஸ் வாங்கி கொடுங்க சரிங்களா? அப்பா எனக்கு அதே மாதிரி லட்சுமடி நல்ல டமில் சவுண்ட் வர வெடியே வாங்கி கொடுங்கப்பா. என்னம்மா எனக்கு மத்தாப்பு குச்சி அதுக்கப்புறம் நிலப்பொருசு சங்கு சக்கரெல்லாம் வாங்கி கொடுங்க. நீங்க போற லிஸ்ட்டுக்கு சிவகாசிக்கு போனா கூட சிவகாசியில் இருக்கிற பட்டாசே காலி ஆயிர மாட்டேங்குது. இங்க பாருடா உங்க அம்மா கிட்ட 3000 கொடுக்குறேன் சரியா? 3000த்துல கறியும் நீங்களே எடுத்துக்கணும், பலகாரமும் அதுலயே வாங்கிக்கணும், துணியே நீங்க எடுத்துக்கணும். அப்புறம் ஒண்ணு மறந்துட்டேன், பாட்டிக்கு துணி எடுத்தணும் சரியா? எங்கப்பா உங்களுக்கே கொஞ்சம் ஓவரா தெரியலீங்களா? 3000க்கு 4 பேருக்கு துணியை எடுத்துட்டு கறியை எடுத்துக்கணும், அதுலயே பலகாரம் வாங்கிக்கணும், பட்டாசு வாங்கிக்கணும், எந்த விதத்துல நியாயங்கப்பா? ஏங்கம்மா எப்படி உங்களுக்கு மனசு வந்துச்சு 3000 கொடுக்கறதுக்கு? கொஞ்சமான மனசாட்சின்றது இருக்குதுங்களா? ஒருத்தரை கூட்டிட்டு போய் Dress எடுக்க போனா ஒரு ஆளுக்கு 1500 ரூபாய் ட்ரெஸ்க்கு காசு வேணுமாக்கும். அதை விட்டு நீங்க 3000 கொடுத்து நாங்க 4 பேர் துணி எடுத்து தீபாவளி செலவு பண்ணிக்க சொல்றீங்களே, இது உங்களுக்கே அடுக்குமா? இங்க பாரு என்கிட்ட பணம் இல்லை, மாசம் கழிச்சு சரியா? கார் டியூ கட்டணும், ஃபோனுக்கு டியூ கட்டணும், வீட்டுக்கு லோனு கட்டணும், அப்புறம் மகளிர் சங்கத்துக்கு குழுவுக்கு பணம் கட்டணும், அதுக்கப்புறம் நீ திங்கறதுக்கு வாங்கின்னு வந்து பூசா புண்ணாக்கெல்லாம் போடணும், எல்லாத்தையும் செலவு இருக்குது இல்லை. அதனால என்கிட்ட பணம் இல்லை. முடிஞ்சா இந்த 3000 வாங்கிக்காங்க, இல்லையா ஆளை விடுங்க. டேய் நீங்க அழுந்தாலும் இல்லை புரண்டாலும் இல்லை சரியா? என்ன ஆளை விடுங்க, எனக்கு வெளியில் கொஞ்சம் வேலை இருக்கு. பாரு 3000 பாரு டிவி மேலே வச்சுட்டு போறேன், இஷ்டமா இருந்தா எடுத்துக்கோங்க, கஷ்டமா இருந்தா விட்டுருங்க. ஐ டோன்ட் கேர். எப்படி 3000 கொடுத்துட்டு உன் வாயெல்லாம் மூட வச்சுட்டேன். எப்பா இதுக்கு மேல நிம்மதியான பாடுடா சாமி நம்மளுக்கு. எல்லாரும் புது துணி போட்டு பட்டாசு வெடிப்பாங்க, நாங்க மட்டும் என்னம்மா செஞ்சோம்? நானெல்லாம் ஊர்ல இருக்க மாட்டேன், தயவு செஞ்சு தீபாவளி முடியிற வரைக்கும் எங்கேயாச்சும் நீ கூட்டிட்டு போயிரு. எல்லாரும் வந்து எனக்கிட்ட கிண்டல் பண்ணுவாங்க, பாரு என் புது ட்ரெஸ் எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு. நீங்க எதுக்குடா 2 பேரும் ஃபீல் பண்றீங்க? நீங்க உங்க அப்பா சுய உதவிக்குழுவுக்கு பணம் 15000 கொடுத்துருக்குறாங்க. எந்திரிச்சு கிளம்பியாங்கடா, நாம போய் ட்ரெஸ்ஸு பட்டாசு எல்லாம் வாங்கிட்டு வரலாம். அதுக்கப்புறம் பேசிக்கிறா அவரை, நம்ம கிட்ட பணம் கேட்டுருவாரா? எந்திரிக்கடா மேலே, இதுக்கெல்லாம் ஃபீல் பண்ணிட்டு கிடக்கலாமா? இருக்கிறவனுக்கு ஒரு வழி, இல்லாதவனுக்கு பல வழி. அது இந்த மீனாவுக்கு சொல்லி கொடுக்கணுமா?